வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு கோயிலுக்கு போனேன். நான் என்ன கோயிலுக்கு போனேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன கோயிலுக்கு போனேன்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்லலை. போய் நல்லா சாமி கும்பிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் கும்பிட்டு வந்தேன். சனிக்கிழமைனா நான் அந்த கோயிலுக்கு மட்டும்தான் போவேன். அதனால் என்ன கோயிலுக்கு போனேன்னு உங்களுக்கு தெரியும். நிறையா பேர் கரெக்டாக சொல்லுவீங்க பாருங்கள். போங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் என்னம்மா வச்சுருக்குற அப்படின்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, இது வந்து உருளைக்கிழங்கு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு ரவை போட்டு பன் தோசை பேர். பன் தோசை இது அம்மா நல்லா செய்யும். இது அதே கற்றுக்கிச்சு சென்னையில் ஒரு ஆந்திராக்காரங்கிட்ட. ரைட்டு. அதே மாதிரி இது வந்து ஆந்திராக்கார சட்னி தான். வெறும் தக்காளி, பச்சை மிளகா, ஒரு பூண்டு வச்சு அரைச்சி வச்சு தொட்டு சாப்பிட. இது சாப்பாட்டு கூட சாப்பிடலாம். பச்சை மிளகா, ஒரு பூண்டு வச்சு நாங்கள் நிறைய பேர் வந்து சன் விருட்சகன்னா என்ன, அதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டிருக்கிறீங்க. நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு ட்ரிப் சொல்கிறேன். சன்மிகா எங்கள் பேத்தி கடைசி பேத்திருக்காள் சன்மிகா. அவளோட சன்னை மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய ராசிக்கு வந்து நந்தகுமாருங்கிற ராசிக்கு வந்து விருட்சக ராசி. என்னுடைய பேருக்கு வந்து விருட்சக ராசி. சன் விருட்சகன் ஒரு கவர்ச்சியாக இருக்குமே அப்படின்னு அந்த பேரை வச்சேன். இதுதான்மா சன் விருட்சகனுக்குள்ள அர்த்தம். நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கிறேன். இன்னும் கூட நீங்கள் தெரியாதவங்க யாராவது பார்க்கல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும் செஞ்சது. இன்றைக்கி என்னமோ திடீர்னு அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது செஞ்சாங்க. சூடாக இருக்குது. நல்லா பண்ணு மாதிரி தான் இருக்குது. எந்த சமையலுமே இப்படி சாப்பாடு போட்டதுன்னு வாய் ஊறணும். அதுதான் வந்து டேஸ்ட்டு. நம்மளை இழுக்குதுன்னு அர்த்தம். சட்னி வாயில் பட்டதுமே அப்படியே மின்சாரம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு யாருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா இதுக்கு ரெசிபியை நான் சொல்கிறேன். பாய். 11 மணிக்கு தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.